ஒரிஷிக் ஏவுகணை ரஷ்யாவுக்கு சொந்தமான மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணையை யுக்ரைனுக்கு எதிராக பல முறை ரஷ்யா பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் பயன்படுத்தின இந்த ஏவுகணையோட காணொலி அப்படின்றது சமூக ஊடகங்களில் ரொம்ப அதிகமாக பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த காணொலியை பார்க்கும் நபர்கள் சுமாராக 36 வாரேட் இருக்கே இந்த ஒரு ஏவுகணையில், அது எப்படி சாத்தியம்? ரஷ்யர்கள் அப்படி என்ன ஸ்பெஷல் டெக்னாலஜி வச்சு ஒரே ஏவுகணையில் 36 MIRVஸை பொருத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரிஷ்னிக் ஏவுகணையோட கேப்பபிலிட்டியையும் கூடுதலாக ரஷ்யா ஏன் இது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம். ரெகுலர் அட்டாக்ஸுக்குன்னு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் யுக்ரைனுக்கு எதிராக கடுமையான தாக்குதலை பயன்படுத்தும் போது மட்டும் இந்த ஏவுகணை பயன்படுத்தப்படுறதுக்கான காரணத்தை தெளிவாக விளக்கமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஒரிஷ்னிக் அப்படின்றது ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் கிடையாது. அது ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். 3500 5000 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இந்த ஏவுகணையால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு எல்லா விதமான வெஸ்டர்ன் அனாலிசிஸ்டும் நம்புகிறாங்க. ஈவன் ரஷ்யாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில நாடுகளும் இதோட ரேஞ்ச் 5000 கிலோமீட்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்மீடியட் ரேஞ்ச் மிசைல் அப்படின்றதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மொபைல் லான்ச்சர்னால் ட்ரக்கு பின்னாடி இந்த ஏவுகணையை மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரக்கு எங்கே வேணும்னாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஆர்டர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா சடனாக ஒரு ஸ்பாட்டில் நின்று இந்த மிசைலை லான்ச் பண்ண முடியும் சில நிமிடங்களில். இதுதான் இந்த ஏவுகணையோட ஸ்பெஷாலிட்டி. இதை தவிர்த்து இந்த ஏவுகணையோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன டைப் ஆஃப் வாரட்ஸ் எடுத்துகிட்டு போகும் ஒரிஷ்னிக், அண்ட் இது ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதற்கான விளக்கங்கள் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை கிடையாது. ஒரிஷ்னிக்கை பொறுத்த வரைக்கும் அது ஹைப்பர்சானிக் வேகத்தில் பயணிக்கும். ஆனால் ஹைப்பர்சானிக் வேகத்தில் பயணிக்கிற எல்லாமே ஹைப்பர்சானிக் ஏவுகணை கிடையாது. சில வெஸ்டர்ன் மீடியாஸும் சில குறிப்பிட்ட நியூஸ் அவுட்லெட்ஸும் இந்த ஏவுகணைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹைப்பை கிளப்பணுன்றதுக்காண்டி தான் இதை ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்பர்சானிக் மிசைலோட தெளிவான விளக்கம்ன்றது நம்ம காணொலிகளை இங்கே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். எல்லா பாலிஸ்டிக் ஏவுகணையும் ஹைப்பர்சானிக் வேகத்தில் செல்லும். பட் எல்லா பாலிஸ்டிக் ஏவுகணையும் ஹைப்பர்சானிக் மிசைல் ஆக முடியாது. காரணம், சஸ்டெயின்டு ஹைப்பர்சானிக் ஃப்ளைட்டில் ஈடுபடுவது மட்டுமே தான் ஹைப்பர்சானிக் மிசைல். அதில் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள், ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் மாதிரியான சில கேட்டகரிஸ் மட்டும்தான் இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையில் வரும். அதை தவிர்த்து பாலிஸ்டிக் ஏவுகணை மார்க் 7, மார்க் 8, மார்க் 15 அப்படின்னு சொல்லி இவ்வளோ வேகமாக பறந்தாலும் அது ஹைப்பர்சானிக் ஏவுகணை கிடையாது. இப்போது இந்த ஒரிஷ்னிக் ஏவுகணையை ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு ரஷ்யன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கும் இது தெரியும்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் ஆக்சுவலாக புட்டின் அவர்களோட பிளானில் இந்த ஒரிஷ்னிக் ஏவுகணையை ஒரு ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை சுமந்துட்டு போகிற ஒரு பூஸ்ட் வெஹிக்கிளை உருவாக்கணுன்றது தான் அவரோட அல்டிமேட் எய்ம். ஸோ ஒரிஷ்னிக்ன்றது RS-26 வந்த ஒரு மிசைல் தான். RS-26 பேசிக்காக மாடிஃபை பண்ணுறாங்க. RS-26 ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். அதை மாடிஃபை பண்ணி இதில் MIRVஸை பொறுத்துறாங்க. அந்த MIRVஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 பஸ் இருக்கும். 6 பஸ் அப்படின்ற சென்ஸில் நான் என்ன சொல்கிறேன்னா, 6 இண்டிவிஜுவல் வாரட்ஸ் இருக்கும். இந்த 6 இண்டிவிஜுவல் வாரட்ஸ்லையுமே 6 சப் அமினிஷன்ஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிசைலில் 36 சப் அமினிஷன்ஸ் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு கிளஸ்டர் ஏவுகணை மாதிரி தான். இந்த 36 அமினிஷன்ஸை 6 பஸ்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்றப்ப இந்த 6 பஸ்ஸையுமே எய்தர் 6 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸை நோக்கி அனுப்ப முடியும், அல்லது ஒரே டார்கெட்டை நோக்கி இந்த 6 பஸ்ஸை அனுப்ப முடியும். இந்த யுக்ரைன் தாக்குதலில் ரஷ்யர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 6 பஸ்ஸையும் 36 கிளஸ்டர் அமினிஷன்ஸையும் ஒரே டார்கெட்டை நோக்கி தான் அனுப்புனாங்க. அதை தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்ப்பீங்க. வரிசையாக 6 சொல்லி விழுகும் அந்த அமினிஷன்ஸு. இப்போது இத்தனை அமினிஷன்ஸை அவங்க ஒரே டார்கெட்டை நோக்கி அனுப்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36 சப் அமினிஷன்ஸை ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பேட்ரியாட் மாதிரியோ இல்லை நம்ம ஆகாஷ் மாதிரியோ இல்லை அப்படின்னா ரஷ்யன் S-300 மாதிரியோ இந்த மாதிரியான சிஸ்டம்ஸால் இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஏவுகணையில் 36 சப் அமினிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஏவுகணை கவுண்டர் பண்ணுறதுக்கு 36 இன்டர்செப்டாராக அனுப்பணும். அந்த 36 இன்டர்செப்டாருமே 100% அக்யூரசியில் வரக்கூடிய ஏவுகணையில் இருக்கிற வாரட்டை இன்டர்செப்ட் பண்ணணும். விச் இஸ் நாட் பாசிபிள். 36 சப் அமினிஷன்ஸுக்கு
குறைஞ்சது ஒரு 60லேருந்து 70 இன்டர்செப்டாரையாவது அனுப்பணும். ஒரு பேட்ரியில் ஒட்டு மொத்தமாக அவ்வளோதான் இருக்கும். அப்போது ஒரு ஏரியாவை பாதுகாக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு பேட்ரி பேட்ரியட் மிசைல்ஸை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா இன்டர்செப்டார்ஸை பயன்படுத்தினா மட்டும்தான் ஒரு ஒரிஜினிக் ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல ரஷ்யன் இன்டெலிஜென்ஸுக்கு அங்கே பேட்ரியட் மிசைல் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க 2 இல்லை 3 ஒரிஜினிக் ஏவுகணையை அனுப்புவாங்க. ஸோ 3 ஒரிஜினிக் ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 150 இன்டர்செப்டாராவது வேணும். 150 இன்டர்செப்டார் இன்றைக்கி தேதிக்கு யூரோப்லேயே ஒட்டு மொத்தமாக இருக்குமான்னு தெரில. அந்த நிலமையில தான் இன்டர்செப்டார்ஸோட தட்டுப்பாடு இருக்குது. ஸோ இந்த ஒரிஜினிக் அப்படின்றது ஒரே டார்கெட்டை நோக்கி எல்லா வாரட்டையும் அனுப்புச்சு அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற தேதியில் யாராலையுமே இன்டர்செப்ட் பண்ண முடியாது. இந்த எக்ஸோ அட்மாஸ்பியரிக் இன்டர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்வெளியில் வச்சு இது இந்த டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்கிறப்ப, அதாவது வாரடை வந்து தனியாக பிரிகிற தருவாயில் இருக்கிறப்ப அதை இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. எக்ஸோ அட்மாஸ்பியரிக், எண்டோ அட்மாஸ்பியரிக்னு சொல்லி அதில் 2 டைப் இருக்குது. அதில் விண்வெளியோட விளிம்புக்கு போய் இன்டர்செப்ட் பண்ணுவாங்க இந்த 6 பஸ்ஸும் பிரிகிறதுக்கு முன்னாடி. அப்போ பிரிகிறதுக்கு முன்னாடி இன்டர்செப்ட் பண்ணாங்கன்னா ஒரே இன்டர்செப்டார் போதும். இந்த 36 சப் ஆமினிஷன்ஸையுமே ஒரே இடத்துல வச்சு இன்டர்செப்ட் பண்ணிடும். பட் ஒன்ஸ் இந்த 6 சப் ஆமினிஷன்ஸ், அதாவது 6 பஸ்ஸுன்றது தனியாக பிரிஞ்சிருச்சு, ஒவ்வொரு பஸ்ஸுக்குள்ளே இருந்தும் அந்த 6 சப் ஆமினிஷன்ஸ் வந்து பிரிஞ்சு அது அப்படியே கீழே விழுகுது அப்படின்னா அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி பாசிபிள் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினிக் ஏவுகணையை லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லான்ச்சர் மேலேயே குண்டை போடணும். இல்லை அப்படின்னா லான்ச் ஆனதுக்கப்புறமா விண்வெளியில் அந்த பூஸ்டர் ஃபேஸில் அது கலண்டு வாரெட் தனியாக பிரிய ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த வாரெட் பிரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விண்வெளியில் வச்சு இன்டர்செப்ட் பண்ணணும். ஒன்ஸ் வாரெட் பிரிஞ்சிருச்சு, 6 பஸ்ஸும் தனித்தனி டைரக்ஷனில் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் இந்த கேஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. யுக்ரைன் கிட்ட தாட் மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குமான்றது நமக்கு தெரியல. அப்படியே இன்றைக்கி இருந்தாலும் அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு ஆமினிஷன்ஸ் இருக்கா அப்படின்றதும் தெரில தாடுக்கு. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினிக் வந்து ரஷ்யா அனுப்புனாங்கனாலே அந்த டார்கெட் சோலி முடிஞ்சு. எழுதி வச்சுக்கோங்க, அந்த மிசைல் அங்கே லான்ச் ஆச்சுன்னா இங்கே அந்த டார்கெட் காலி, கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நீங்கள். இதை தவிர்த்து ரஷ்யாவோட க்ரூஸ் மிசைல்ஸு, ரஷ்யாவோட இதர பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான் வந்து துபாய் மேலெலாம் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ணாங்கல்ல, அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 அல்லது 2 வாரட் தான் எடுத்துகிட்டு போகும். அந்த 1 இல்லை 2 வாரட்டை வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஆடிவன் சிஸ்டம்ஸால் அந்த வாரட் கீழே பூமியை நோக்கி என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கிறப்பயே இன்டர்செப்ட் பண்ண முடியும். அதோட வீடியோ காணொலிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தமிழ் ஆளுங்க கூட அதை வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க அது இன்டர்செப்ட் பண்ணுறது. ஸோ இந்த கேஸில் வந்து ஹைடெக் மிசைல் சிஸ்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினிக் மாதிரியான மிசைல் சிஸ்டம் அதில் வரும். எம்ஏஆர்வி கேப்பபிலிட்டி இருக்குது, அவர் கிளஸ்டர் அமினிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இன்டர்செப்ட் பண்ண முடியாது ஷார்ட் அண்ட் மீடியம் ரேஞ்ச் ஆடிவன் சிஸ்டம்ஸால். எதில் எனிமி டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற மிசைலை அடிக்கணும், இல்லை அப்படின்னா விண்வெளியில் வச்சு இன்டர்செப்ட் பண்ணணும். இதனால தான் ஒரிஜினிக் வந்து அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸாக இருக்குது இந்த யுக்ரைன் வாரில். இப்போது இந்த ஏவுகணையை ரஷ்யர்கள் லான்ச் பண்ணுறதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வேணும்னாலும் ரஷ்யா இந்த ஒரிஜினிக்கை பயன்படுத்தி ஜெலன்ஸ்கி அவர்களோட ரெசிடென்சியோ இல்லை நேட்டோவோட முக்கியமான கிரிட்டிக்கல் மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எதிராகவோ தாக்குதல் நடத்த முடியும். அண்டு யூரோப்பில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் எந்த ஒரு ஆட்வான்ஸ் சிஸ்டம்னாலையும் இந்த ஒரிஜினிக்கை இன்டர்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றத யுக்ரைனில் அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறதன் மூலமாக நேட்டோ கண்ட்ரீஸில் இருக்கிற அனைத்து விதமான இராணுவம் மற்றும் சிவிலியன் லீடர்ஷிப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த ஒரிஜினிக் ஏவுகணையை வைத்து அழித்து விட முடியும் அப்படின்றத சிம்பாலிக்காக கொண்டு வராங்க இங்கே. ஸோ இந்த மெசேஜ் வந்து கிளியராக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரிஜினிக்கை அன்லீஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, வேடிக்கை தான் நீங்கள் பார்க்கணும். 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்றப்ப யூரோப்பில் இருக்கிற எந்த டார்கெட்டை வேணாலும் அவங்களால அடிக்க முடியும் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளேருந்து. ஸோ இதை எங்களால் பண்ண முடியும், இந்த கேப்பபிலிட்டி எங்களுக்கு இருக்குது, அந்த சாம்பிள் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரிஜினிக்கை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரிஜினிக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அன்ஸ்டாப்பபிள் மிசைல் பீரியட். இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எக்ஸோ அட்மாஸ்பியரிக் எண்டோ அட்மாஸ்பியரிக் இன்டர்செப்ஷனால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு அதை இஸ்ரேல் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க.
எக்ஸோ ஆர் எண்டோ அட்மாஸ்பியரிக் இன்டர்செப்ஷன், விண்வெளியில் வச்சு இன்டர்செப்ட் பண்ணுறது. அண்ட் அதையும் வெறும் 1-2 தடவை தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே பண்ணதில்லை. இந்த குறிப்பிட்ட போரில், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருந்த போரில் 500-600 மிசைல் ஏவப்பட்டுச்சு, அதில் 1-2 மிசைலை மட்டும்தான் இப்படி இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜி வந்து இன்னும் மெச்சூர் ஆகலை, விண்வெளியில் வச்சு இன்டர்செப்ட் பண்ணுற டெக்னாலஜி. ஸோ இதுதான் கான்செப்ட். ரஷ்யன்ஸ் நினச்சாங்க அப்படின்னா அந்த கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸில் வந்து ஈவன் ஒரு சின்ன சின்ன நியூக்ளியர் வெப்பன்ஸை கூட போட்டு ஒரே நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கில் ஒட்டுமொத்த நேட்டோ பேஸஸையும் காலி பண்ணிட முடியும் யூரோப்பில். காலி பண்ணதுக்கப்புறமா திருப்பி அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒன் ஸ்ட்ரைக்கில் வந்து ரஷ்யன்ஸால் இவ்வளோ தூரம் டேமேஜை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்கான சாம்பிள் தான் இந்த ஒரிஷ்னிக். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரிஷ்னிக் மிசைலோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் ஒரிஷ்னிக்கோட கேப்பபிலிட்டிஸை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.